இதயத்தின் தோட்டம். எலி தனது சிறிய தோட்டத்தில் பூக்களை நடுவதை விரும்பினார். ஒவ்வொரு நாளும் அவர் அவற்றுக்கு தண்ணீர் ஊற்றி களைகளை பிடுங்கினார். ஆனால் ஒரு வாரம் எலி சோம்பேறி ஆகிவிட்டார். அவர் தோட்டத்தை சரிபார்க்கவில்லை. விரைவில் களைகள் எல்லா இடங்களிலும் வளர்ந்து பூக்களை நெரித்தன. எலியின் தாத்தா அதை பார்த்ததும், எலி, உன் இதயம் இந்த தோட்டத்தை போன்றது. கோபம், பொய்கள் அல்லது அன்பற்ற வார்த்தைகள் போன்ற கெட்ட விஷயங்களை உள்ளே இருக்க அனுமதித்தால் அவை களைகளைப் போல வளர்ந்து அதை எடுத்துக்கொள்ளும். ஆனால் நீ உன் இதயத்தை காத்து அன்பு, தயவு மற்றும் கடவுளின் வார்த்தையால் நிரப்பினால் அதற்கு பதிலாக அழகான விஷயங்கள் வளரும் என்றார். எலி புரிந்து கொண்டார். தனது தோட்டத்தை பாதுகாக்க வேண்டியிருந்தது போலவே நல்ல எண்ணங்களையும் செயல்களையும் தேர்ந்தெடுப்பதென்பதன் மூலம் தன் இதயத்தை பாதுகாக்க வேண்டியிருந்தது. அன்று எலி கவனமாக களைகளை பிடுங்கி தனது இதய தோட்டத்தையும் நல்ல விஷயங்களால் நிரப்ப முடிவு செய்தார். பாடம்: உங்கள் இதயத்தை ஒரு தோட்டத்தைப் போல காத்துக்கொள்ளுங்கள். அதை கடவுளின் அன்பால் நிரப்புங்கள். கெட்ட தேர்வுகளின் களைகளை விலக்கி வைக்கவும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். நீதிமொழிகள் 4 அதிகாரம் 23 வசனம்.